இங்கே ஒருத்தர் மரக்கட்டைகள்லாம் அப்படி வெட்டிட்டு இருப்பாரு. அப்படி வெட்டிட்டே இருக்கும்போது ஒரு மரக்கட்டைக்கு மட்டும் உயிர் வந்துடும். என்னடா இது, இந்த மரக்கட்டைக்கு உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆச்சரியமா பாப்பாரு. அந்த உயிர் வந்த மரக்கட்டை முடிஞ்சா நீ என்ன பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடும். எங்க போச்சு இதுன்னு சொல்லிட்டு இவர் தேடிட்டே இருக்கும் போது அது அவர் முதுகு மேல நின்றுட்டு அவர் கோடாரி மேல தாவிடும். அவர் கோடாரி மேல உட்காந்துட்டு அங்கிருந்து இறங்காம அவரை செம்ம கடுப்பாக்கும். இதனால கடுப்பான அவரு அந்த மரக்கட்டையை பேர் வெட்டிக்கணும்னு சொல்லிட்டு அதை விரட்டிட்டே போய் ஓடுவாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்க ஒரு குழா வழியா சவுண்டு போட்டு அவரை செம்ம கடுப்பாக்கும். சவுண்டு போட்ட குழா வழியாவே உள்ள பூந்து அந்த மரம் வெட்டுவதோட வயிற்ற வந்து அப்படியே ஓட்ட போட்டுக்கணும் ஓடி போயிடும். அங்க வெட்டி வச்சிருக்க மரக்கட்டை மேலாம் ஏறிட்டு கடகடனோட பின்னாடியே விரட்டிட்டே ஓடுவாரு. வெட்டி வச்சிருக்க மரக்கட்டையில இவர் மேல அப்படியே தள்ளி விடுறதுனால ஸ்லிப் ஆகி அவரோட கோடாலி வந்து கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் இவரும் அந்த கோடாலியோட ஹேண்டில் மேல விழுந்துடுவாரு. இதனால அவருக்கு பிடிச்ச அந்த கோடாலி வந்து உடஞ்சு போயிடும். இதனால செம்மையா வந்து அவர் அழுவாரு. இந்த உயிர் வந்த மரக்கட்டை நைஸா அவர் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு பார்க்க வரான். அப்பா அதை கையில பிடிச்சி நீதான் இனிமேல் என் கோடாலிக்கு ஹேண்டில்னு சொல்லிட்டு அவர் கோடாலியில ஹேண்டிலா இதை செட் பண்ணி வேக வேகமா மரங்கள்லாம் அப்படியே வெட்டுவாரு.